ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ருத்ராட்ச மாலை யார் கொடுத்தா, எப்படி வந்தது சொல்லி சில பேர் கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க. அம்மா இது எங்க வாங்குனீங்க, ருத்ராட்ச மாலை எங்க வாங்குனீங்க? இதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாவே சிறு வயசுல இருந்து அம்பாள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பெண் குழந்தை. சிறு வயசுல பிறகு நான் அம்பாள் வேடமிட்டு போன காலங்கள் எத்தனோ. இன்னும் அம்பாள் அலங்காரத்துல இந்த புள்ள போய் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வரிசையில நான் சொற்பொழிவு போகும்போது ஒரு கிராமமா போய் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. இன்னும் நான் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறேன் இல்லைங்களா? அந்த வரிசையில எனக்கு சரி, நாம் என்னுடைய சொற்பொழிவுக்கு போனாலும் சாதாரண நாட்கள்லயும் பிறகு பிரதோஷ நாட்கள்ல நமக்கு ருத்ராட்ச மாலை போட்டா நிச்சயமா நல்லா இருக்கணுமே, ருத்ராட்ச மாலை போட்டா நல்லா இருக்குமே. சரி, எனக்குன்னு இருந்தா நான் போடணும்னு நினைச்சேன்னா இந்த ருத்ராட்ச மாலையானது நான் போடணும்னு பகவான் நினைச்சாங்க, என்னப்பா நீசன் நினைச்சாருன்னா அவரே இதை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் ஒரு நாள் முடிவு பண்ணேன். சரி, நாட்கள் போக போக அப்புறம் வாங்கி கொடுத்தாரு பாருங்க. ஹிமயமலையில இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு இங்கதான் நீ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சியா பகவானே என்னப்பா நீசனேன்ற மாதிரி அன்றைய ஒரு நாள் நாம் என்னுடைய இமயமலை யாத்திரையில மறக்க முடியாத யாத்திரைங்க. என்னுடைய இமயமலை யாத்திரை கேதார்நாத்ல பகவான் 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு ஜோதிர்லிங்கமா இருக்கக்கூடிய கேதார்நாத் ஈஸ்வரர் ஆலயத்துல இமயமலை நாதர் எனக்கு ருத்ராட்ச மாலையாக எனக்கு வாங்கி கொடுத்தாரு பாருங்க. அதுலயும் கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய கோயில் அர்ச்சகர் பண்டிதர், இமயமலையிலே கோயில் அர்ச்சகர்னா அவர் எவ்வளவு அற்புதமான சிவம் அல்லவா, அவரு கையால எனக்கு மாலை கொடுத்தாங்க பாருங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க. அப்ப நான் நினைச்சேன், ஓ என் அப்பன் எனக்காக காக்க வச்சது இதுக்காக தானா? மகளே நில், உனக்கு ருத்ராட்ச மாலை நான் கொடுக்குறேன், எப்போ கொடுக்குறேன் எங்கேருந்து கொடுக்குறேன்னு சொல்லி காத்திருந்த பாருன்னு சொல்லி சில அறிகுறிகள் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதபடி நானும் காத்துக்கொண்டு தான் இருந்தேன். பார்க்கலாம் என் அப்பா எனக்கு எங்கேருந்து போட்டு விடுறாங்க. நாமளும் எல்லா ஆன்மீக பயணமாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் இருக்கோம். அப்பா என்னை கூட்டி கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. நான் எங்கே போகிறேன், அவர் தான் என்னை கூட்டி கொண்டு போகிறாங்க. வா மகளே வா, கவலைப்படாத, தனிமையென்று கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பயணங்க, காஷி ஆகட்டும், அயோத்தியா ஆகட்டும், திரு உத்தரகோஷ மங்கை ஆகட்டும், நம்ம ஊர் ஆலயத்துல அந்த இமயமலை வெள்ளி போன அத்தனை கோயில்களுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு ஆலயங்களுங்க. அற்புதமான பகவான் என்னை கூட்டி கொண்டு போறாங்க. அந்த இடத்துல தான் என் அப்பன் ஈசன், மகளே வா, உனக்காக ஒரு விஷயம் காத்திருக்கிறது. அதுதான் இமயமலையில் இருக்கக்கூடிய இந்த அழகான ருத்ராட்ச மாலையானதுன்னு சொல்லி இது ஒரு மாலை. பிறகு இன்னொரு 108 ருத்ராட்சகள் இருக்கக்கூடிய அந்த பெரிய மாலை. பிறகு இந்த 54 இருக்கக்கூடிய இந்த மாலையும் எனக்கு ஹிமயமலையில அமைஞ்சதுங்க. அப்பனே போட்டுட்ட இந்த ஹிமயமலை பகவான் கொடுத்த என் அப்பா ஈசன் கொடுத்த இந்த ருத்ராட்ச மாலையை நான் மறுப்பேனா? நான் இதை எப்பெல்லாம் போடுறேன்னா இந்த ருத்ராட்சமானது என்னோட கழுத்துல எப்பவுமே இருக்குங்க. இந்த ருத்ராட்சங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிமயமலையில, காஷியில, பிறகு நம்ம ஊர் ஆலயத்துல சொல்லி எனக்கு போட்டு விட்ட என்னுடைய குருக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிறகு என்னுடைய ஹிமயமலை நாதர்ல அங்க இருக்கக்கூடிய குருக்கள் பண்டிதர்கள் போட்டுட்ட ருத்ராட்சம் தான் இது எல்லாமே. நம்ம ஊர் ஆலயத்துது பிறகு ஹிமயமலை யாத்திரை போனா அங்க குருக்கள் கொடுத்த ருத்ராட்ச மாலை என்னுடைய தினந்தோறும் இந்த பூஜைக்காக இது இருக்கும். பிறகு இந்த மாலையானது ருத்ராட்ச மாலை, இந்த 54 ருத்ராட்சமும் பிறகு 104 ருத்ராட்சமும் பார்த்தீங்கன்னா நாம் தினந்தோறும் வீட்டில் போட முடியாது. ஏன்னா வீட்டில் ஒரு பெண்ணுக்குன்னா அவ்வளோ வேலை இருக்கும். குப்பை கூட்டும் போது, அடுப்பில் வேலை செய்யும் போது, துணி துவைக்கும் போது அந்த அழகு தண்ணியில் மேலே படக்கூடாது. இதெல்லாம் இதோட பவித்திரத்தனம் இல்லைங்களா? பூஜை நேரத்தில் எப்பவுமே இதை நான் போட்டுக்கொண்டு தான் இருப்பேன். ஆனால் பெரிய பெரிய ஆலயத்துக்கு நான் போகும்போது பிறகு அனைத்து என்னுடைய பிரதோஷ நாட்கள்ல கண்டிப்பாக ருத்ராட்ச மாலை நான் போட்டுதான் என்னுடைய சிவனை பார்க்கவே போவேன். ஏனென்றால் கோடி ரூபாய்க்கு கொடுத்தாலும் இந்த விலை மதிப்பான இந்த ருத்ராட்சம் யாருக்காவது கிடைக்குமா? ஹிமயமலை நாதர் எனக்கு வாங்கி கொடுத்த இது அற்புதமான ருத்ராட்ச மாலை எனக்கு கோடிக்கும் பரிசுங்க. கண்டிப்பா இந்த பிரதோஷ நாளில் எங்காவது நம்ம ஆன்மீக பயணம் போனாலும் கண்டிப்பாக என்னுடைய 54 ருத்ராட்சம் பிறகு 104 ருத்ராட்சம் இதை நான் போட்டுக்கொண்டு தான் போவேன். இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். சில பேர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, சில பேர் கேட்டிருந்தாங்க, அம்மா எப்படி நீங்கள் ருத்ராட்சம் எல்லாம் வாங்கினீங்க? இப்படி வந்ததுதாங்க எனக்கு. நான் எதுவுமே தேடி போகலை. கண்டிப்பாக எனக்கு இருந்த அன்பு பக்தியும் தான் இந்த ருத்ராட்சம். தினந்தோறும் நான் பூஜைக்காக போட்டுக்கக்கூடிய இந்த ருத்ராட்சம் எப்போவுமே என் காலத்தில் இருக்கும். பிறகு என்னுடைய பிரதோஷ நாட்களில் நான் போகக்கூடிய ஆலயத்துக்காக பக்தி மார்க்கமாக நான் கண்டிப்பாக ருத்ராட்ச மாலை நான் போட்டுக்கொண்டு போவேன். பிறகு 104
அந்த ருத்ராட்ச மாலையும் சேர்ந்து என் கழுத்து நிறைய ருத்ராட்சங்களை போட்டு தான் என்னுடைய பிரதோஷ நேரத்தில் என்னை சிவபெருமானை நான் பார்க்க போவேன். பிறகு ஆன்மீக பயணம் போகும்போது இதை நான் போட்டுக்கொண்டு தான் போகுவேன். சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய நாட்களில் எனக்கு இதுவே போதுமானது இல்லைங்களா. வீட்டில் நான் பணி செய்கிறோம் இல்லைங்களா, கண்டிப்பாக அதுக்கு இது நான் ரொம்ப பொக்கிஷமாக நான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ருத்ராட்ச மாலை. ருத்ராட்சம் போட்டால் என் சிவமே என் கூட இருக்கிற மாதிரி இருக்குங்க. ருத்ராட்ச மாலை போட்டா என் சிவமே என் கூட இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ எப்பவுமே என் கூட இருக்காங்க. அதுலயும் அர்த்தநாரீஸ்வரராக இருக்காங்க, அம்மையப்பனாக. இது விட என்னங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ வழிபாடெல்லாம் பண்றீங்க, ஆனா நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்களேம்மா, உங்களை யாரும் புகழ்றது கூட இல்லையே. ஆனா ஒரு வார்த்தை கேட்டாங்க, அதுக்கு நான் சொல்ற பதில், என்னை யாருங்க புகழணும்? யாராவது ஒருத்தர் நம்மளை புகழ்றாங்கன்னா அது 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. கண்டிப்பா நல்ல பேர் வாங்க வேண்டியது இறைவன் கிட்ட, நம்மளை புகழ வேண்டியது இறைவன். பார் என் மகள் எந்த அளவுக்கு தொண்டு பண்றா, எந்த அளவுக்கு பக்தி பண்றா, எந்த அளவுக்கு நியாயத்தை கடைபிடிக்கிறா, எந்த அளவுக்கு தர்மத்தை கடைபிடிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் தான் நம்மளை பாராட்டணும் இல்லைங்களா. கஷ்டம் எப்பொழுதும் என்ன பகவான் என்ன பரிசன் என்னை கைவிட்டதே இல்லைங்க. கண்டிப்பா என்னையும் இந்த மாட பெருவில என்ன நல்ல மகிழ்ச்சியாக அன்பான மகளை எப்படி பார்த்துக்கணுமோ என்னை அப்படி பார்த்து கொண்டு தான் இருக்காங்க எம் சிவபெருமான். என் அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வருக்கும் லக்ஷ்மி நாராயணருக்கும் அம்மையப்பனுக்கும் எம் குல சாமிக்கும் கொடானு கோடி நன்றி. சிவமே ஓம் நம சிவாய. அப்பனுக்கு கொடானு கோடி நன்றி. ருத்ராட்ச மாலைக்காக போட்ட இந்த வீடியோ உங்களுக்காக பாருங்க. நன்றி, நன்றி.